எல்லாருக்கும் என்னோட ஹேர் பற்றி நிறைய பேர் கட்டுருந்தீங்க. நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அதில் மோஸ்ட்லி வர டிஎம் எப்படி இவ்வளோ திக் அண்ட் ஷைனிங்காக இருக்குது உங்கள் ஹேர்ன்ற பற்றி தான். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே டேண்ட்ரஃபும் ஹேரில் டென்சிட்டி குறையன்றது மட்டும்தான். எனக்கும் பர்டிகுலர் டைமில் ஹேர் ஃபால்ஸ், ஹேர் டென்சிட்டி குறைய, டேண்ட்ரஃப் கணக்கு பிரச்சனை இருந்தேன். அந்த டைமில் தான் நான் ஏஎஃப் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ரோஸ்மெரி ஹேர் சீரம் யூஸ் பண்ணினேன். நான் அந்த ரோஸ்மெரி ஹேர் சீரமில் வெர்ஜின் கோகோனட் ஆயில், ரோஸ்மெரி லீவ்ஸ், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ, அலோவேரா அண்ட் 15+ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்துருக்காங்க. இதனால ஹேர் ஸ்கேல்ப்ல இருக்க ப்ரெஷர் அண்ட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதால ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகலிக்குது. ஸோ இதால் ஹேர் சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தி மற்றும் நேச்சுரல் ஷைனுடனே இருக்கு. இதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னுக்கு ஜஸ்ட் 2-5 ட்ராப்ஸ் எடுத்துக்கொண்டு ஸ்கேல்ப்ல ஜென்டிலாக மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும் போதும். இதை நீங்கள் வீக்லி 2-3 டைம்ஸ் செஞ்சுட்டு வரக்குள்ளேயே 21 டேஸில் பேபி ஹேர் க்ரோத் ஆகிறதையும் நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கும் ஏஎஃப் ஹெர்பல் ப்ராடக்டை ட்ரை பண்ணணுமா? அதுக்கு நான் கொடுத்துருக்க இந்த ஐடிக்குள்ளே போய் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி நான் கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் ஏஎஃப் ஹெர்பல்ஸை ஆல்ரெடி ட்ரை பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.